சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. ஆனைமலை நல்லாறு திட்டத்தை இரு மாநில அரசுகளால் தான் நிறைவேற்ற முடியும் என்றும் மத்திய அரசால் தீர்வு காண முடியாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது. தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கிராமத்திலிருந்து நகரம் வரை. இப்படிப்பட்ட சூழலில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனைமலையாறு நல்லாறு திட்டம். அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி தருவாராம். எப்படி நிறைவேற்ற முடியும்? இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை. தமிழ்நாடு அரசு, கேரள அரசு, இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அதன் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரா கேரளா சென்று அங்கே கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்பட்டது. நானும் கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்களும் கூட்டாக பேட்டி கொடுத்தோம். அதற்கு பிறகு பல முறை நம்முடைய செயலாளர்களும் கேரள பொதுப்பணித்துறை செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு கொரோனா வந்துவிட்டது. இடையில கொரோனா வந்தாச்சு. கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. ஆக ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இது இரு மாநிலமும் பாரதிய ஜனதா ஆட்சி இல்ல. இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கேரளாவில் ஒன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி, இடது காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியும்? இது மத்திய அரசு தலையிட்டு இதை முடித்து வைக்கின்ற வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் இரண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.